பர்சனல் லைஃப் அப்படின்னு நினைக்கி பர்சனல் லைஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு வேலைக்குனாலும் போய்க்கலாம். அது இருந்தாதான் நம்மள வந்து மதிப்பாங்க இந்த வேர்ல்ட்ல. அது உலக கல்வியா இருந்தாலும் சரி, மாற்று கல்வியா இருந்தாலும் சரி. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் சலோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் கேட்க போறா? அதுக்கு வந்து நான் ஒரு 5 क्वेश्चन, அவங்க ஒரு 5 क्वेश्चन எடுத்து வச்சிருக்கோம். நான் கேக்குற क्वेश्चनக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணனும், அவங்க கேக்குற क्वेश्चनக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யார் கேக்குறாங்க? क्वेश्चनலாம் இருக்கும், பார்க்கலாம். அப்ப நாங்க என்னப்ல யாரு? நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நானும் நோட்ஸ் எடுத்துறேன். ஆனா ஒரிஜினல் நோட்ஸ், அது ஒரிஜினல் நோட்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட்ஸ் மை ஸ்லிப்பர் சைஸ்? ஐயோ, என்னோட ஸ்லிப்பர் சைஸ் என்ன? இப்பதான் ரீசெண்டா கேட்டேன். ஸ்லிப்பரா ஷூவா? ஸ்லிப்பர். ஸ்லிப்பர் சைஸ் வந்து 7 8. கரெக்ட்டா ஏதாவது ஒரு சொல்லுங்க. 7 or 8? 8 8 8. கரெக்ட்டா? கரெக்டா? கரெக்ட். நான் வந்து பயங்கரமா எடுத்து வச்சிருக்கேன், மாற்றக்கூடாது. How to feel now and better. Before and now. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், ஒன்லி தமிழ். பேசா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சான் முச்சான். தமிழ்ல கேளு. என்ன நீங்க கேக்குறீங்க எனக்கு புரிஞ்சது. புரியுதா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் இப்பவும் எப்படி ஃபீல் பண்றா தானே? எப்படி ஃபீல் பண்ற? ஒரு குடும்பத்தை என்ன ஃபீல் பண்ற? அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அப்ப வந்துட்டு எந்த வேலையுமே செய்யாம அப்படி இருந்தோம். இப்ப வந்துட்டு எல்லா வேலையுமே நம்மளே பண்ணிக்கணும். எப்படி சொல்றது, ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்திருக்கு. அப்போ வந்துட்டு இவ்வளவு செலவு பண்றோமா அந்த மாதிரி கிடையாது. இப்ப வந்து 1 ரூபாய் செலவு பண்ணாலும் 1 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம், இதுக்கு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம அந்த காசு விஷயத்துல வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். ஊருக்கு ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணாங்களா அந்த மாதிரி இருக்குது. அவ்வளவுதான், மத்தபடி டிஃபரன்ஸ்னா வேற எதுவும் இல்ல. ஓகே, இவ்வளவுதான் ஃபீல் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் நான் தானே. ஐயோ எனக்கு பரவாயில்லையா? வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே நீ என்ஜாய் பண்ண, சரியா? Enjoy? இப்படி இப்ப என்ன நினைக்க, ஒரு நாள் ஃபுல்லாவே உனக்கு கொடுத்துடுறேன், நான் குடுக்குறேன், சரியா? நீ வேலைக்கு போவேனா, எந்த வேலையுமே பண்ண வேணாம், நீ எங்கனாலும் போய்க்கலாம், உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் ஃபுல்லா கொஞ்சம் லாங் டிரைவா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா. ஒரு நாள் பத்தாது எனக்கு. ஆனா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் இருந்தா ஓகே. 2 days. ஒரு நாள்ல நீ என்ன பண்ணுவ அதுதான். ஒரு நாள்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா இருப்பேன். ஓகே கைஸ், அப்ப இப்ப வந்து நம்ம கூட ஜாலியா இல்ல. இல்ல, ஜாலியா இருக்கேன். ஐ மீன் ஒன் டே ஃப்ரீடமா கிடைச்சிருந்தான். பத்தனா லீவ் ஏதோ இருந்ததுனால சரி, ஓகே. ஒன் டே லீவ்ல இது பண்ணுவேன் அப்படிதானே? அவ்வளவுதான். ஓகே, நான் கேக்கட்டா? கேளு. காலேஜ் டைம்ல கிளாஸ்ல போறீங்க இல்ல, போய் சொல்லக்கூடாது. இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இல்ல, போய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வீடியோல கேட்கக்கூடாது. கண்டிப்பா கேட்பேன். நோ. இல்லையா? நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து நான் கேக்குறேன். How many arrears you have? இதெல்லாம் கேட்டுனா சொல்லுது. அவனுக்கு எத்தனை அரியர் நீ வச்சிருக்க? இதெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்கலாம். போட்டதெல்லாம் கேட்பியா? அரியர் கூட கேட்கலாம். எத்தனை வச்சிருக்கேன்? 4 வச்சிருக்கேன். போய் சரி, 6 வச்சிருக்கேன். 6 தூக்கி தூக்கலாம் guys. எத்தனை வச்சிருந்த, இப்ப எத்தனை இருக்கு? 15 வச்சிருந்தேன். 15ல 9 தூக்கிக்க.
ஆமா கரெக்ட் தானே. மீதி 6 கரெக்ட். 9 தான் ஸ்பாட்ல இருக்கிறேன். மீதி இன்னும் ஒரு 6 மணி இருக்கு. அதையும் இந்த வாட்டி தூக்கிடலாம். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட் நான் கேட்கணும், உன்னோட ஃபினான்ஷியல் கோல் என்ன? ஃபினான்ஷியல் கோல்னா ஃபினான்ஷியல் கோல்னா உன்னோட ஃபினான்ஷியல் கோல்னா அன்னைக்கு இரு எதுக்கோ தெரியல தமிழ்ல போட்டு பார்த்துக்கிறேன். Music. ஃபினான்ஷியல் கோல் அன்னைக்கு நான் வந்து சம்பாதிச்சு என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி தரேன். சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, கார் வாங்கி கொடுக்கணும் இவங்களுக்கு. அவ்வளவுதான், இந்த 3 கோல்ஸ் தான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நானும் கேட்டேன். இப்ப நானும் கேட்கணும். கேட்கும். How you How you maintain maintain your body? இப்பெல்லாம் எழுதியில ஒரு மனுஷனா என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு நீங்க என்ன இதெல்லாம் கொஸ்டின், இதெல்லாம் என்னடி அர்த்தம்? இதெல்லாம் மெயின்டைன் ஒண்ணுமே கிடையாதுப்பா. இல்ல இந்த வந்து ஜிம் பாடிய வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளா வந்து வியந்துட்டு இருந்தேன். நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? இவ்வளவு ஸ்லிம்மா, இவ்வளவு அழகா? அதான் சொல்றேன்ல, பாடிய வந்து அது இயற்கை வாழ்க்கை என்ன எனக்கு ரொம்ப ஜாமா இது. அது வந்தா வருது, வராட்ட போகுது. அந்த மாதிரி ஒல்லி ஆனாலும் ஒல்லி ஆகிறேன், குண்டானாலும் குண்டாகிறேன். சோ இது என்னோட நேச்சர். ஓகே, உன்னோட பர்சனல் லைஃப பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லு. பர்சனல் லைஃப் பத்தினா ஏதாச்சும் சொல்லு. பர்சனல் லைஃப் அப்படின்னு அன்னைக்கு பர்சனல் லைஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எஜுகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு வேலைக்குனாலும் போய்க்கலாம். அது இருந்தாதான் நம்மள வந்து மதிப்பாங்க இந்த வேர்ல்ட்ல. அது உலக கல்வியா இருந்தாலும் சரி, மாற்று கல்வியா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரியும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. கண்டிப்பா படிச்சிருக்கணும். படிச்சு நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம வந்துட்டு யாரையும் போகாம நம்மள தேடி எல்லாரும் வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு போகணும். அதுதான் என்னோட பர்சனல் லைஃப். நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அந்த 2 விஷயம். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சரி கேளு. ஓகே, நான் தானே பக்கெட் லிஸ்ட். பக்கெட்டா? அப்படின்னு நினைக்க நீ வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்பல்ல. உன்னோட பக்கெட் லிஸ்ட்ல வந்து எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா பக்கெட் லிஸ்ட் பேபி. பக்கெட் லிஸ்ட்னா எப்படி சொல்றது? உன்னோட ட்ரீம் ஓடா. இப்ப நான் சொன்னல ஃபினான்ஷியல் கோல் நீ கட்டல, அந்த மாதிரி உன்னோட பக்கெட் லிஸ்ட். அதான் சொன்ன PS5 கார். நீ வந்து நீயே வாங்கிட்டு லிஸ்ட்ல எடுக்கல. அப்புறம் வந்து பிசினஸ், ரொம்ப நாள் ஒரு ஆசை. நானா ஒரு தனியா ஒரு பிசினஸ் ஹெல்ப் பண்ணணும்னு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி. அவ்வளவுதான். நான் கேட்கவா? What is your favorite thing that I do for you? தொந்தரவு பண்ணாம இது ரொம்ப பிடிக்கும். அது சும்மா சொன்னேன், மேபி இருக்கலாம். கதையா? நான் வந்து உனக்காகன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுவேன்ல, அப்படி ஏதாவது பண்ணிருக்கா? அதை சொல்லு. 2 hours later. சர்ப்ரைஸ் பண்ணிருக்கான். எனக்கு அவ்வளவு ஞாபகம் வருது, உனக்கு ஒண்ணு கூட ஞாபகம் வரல. டெய்லி பண்ற விஷயம் தான் அந்த அடுப்படியில இருந்து. ஆமா அது நானும் தான் பண்றேன். சரியா? உன்னோட பர்த்டேக்குலாம் நான் எவ்வளவு பர்த்டேக்கு வந்து கேக் ஒண்ணு இதெல்லாம் வந்து அடுத்த கொஸ்டினே வேண்டாம். உண்மையாதான் என் பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸா ஒண்ணே ஒண்ணு பண்ணா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ரைஸா எனக்கு ஒரு கேக் வெட்டணும். சர்ப்ரைஸா பண்ணல. சர்ப்ரைஸா அந்த கேக் ஓட வெட்டா. அப்புறம் வந்து அந்த பர்ஸ் ஒண்ணு வந்து அந்த பர்ஸ்ல என்ன இருக்கு என் பேரை போட்டு அப்புறம் இந்த சர்ப்ரைஸ் நீ இது சொல்லவே.
இது சூப்பரா இருக்கு. பெப்பர் சிக்கன், சாஸ், பன்னீர் பட்டர் மசாலா, கேசரி, எக் கோலா உருண்டையா, அப்புறம் டிராகன் சிக்கனா, அப்புறம் மக்ரூனி, சிக்கன் மக்ரூனி சாப்பாடு. ஓகே. கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பா நீ ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஹவு லக்கி யூ ஆர் கெட்டிங் மீ ஆஸ் யுவர் பார்ட்னர். ரொம்ப கொடுத்து வச்சவனா இருக்கேன். உண்மையா உண்மையாடி வந்து கரெக்டான ஒரு மேட்சிங்கா இருக்கு. எப்படின்னா ஒரு கூடவே இருந்து சப்போர்ட்டா பேசுறது, அதுக்கப்புறம் பேடா இருந்தாலும் நான் வந்து இப்படி ஒரு போல்டா இரு, தைரியமா இரு அந்த மாதிரி சொல்லி நான் கைடன்ஸ் பண்ணுவேன். சமைச்சு தருவாங்க. சமைக்கவே தெரியாது, ஆனா இப்ப வந்து நல்லா கத்துக்கிட்டான். ஸோ சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக பண்ணது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, சொல்றான்னா சொல்லிட்டே இருக்கலாம். அப்புறம் என்ன வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு என் சைடு யோசிச்சு பேசுவான். எப்படின்னா அவர் நான் எதாவது ஹேக் ஆயிடணும் அப்படின்னு பார்த்துட்டு பேசுவான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய இருக்கு, சொன்னா சொல்லிட்டே இருப்பான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறோம். until it's signing off. மீண்டும் ஒரு காதல். சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.